இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விதிவரை இந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 21. குழலியின் பயத்தை புரிந்து கொண்டவன் அவளின் நெற்றியில் இதமாக இதழ் பதித்து அவள் முகம் பார்க்க அவளோ கண் மூடி நின்றிருந்தாள். அவளின் இமைதனில் இதழ் பதித்தவனோ அவளின் இதழில் அழுத்தமாக இதழ் முத்திரை வைக்க பெண்ணவளோ கிறங்கி அவன் கைகளில் தோய்ந்து போனாள். அவளை தூக்கி மெத்தையில் படுக்க வைத்தான். அவள் மெத்தையில் உருண்டவள் மறுபுறம் இறங்கி குளியலறைக்குள் போக முயற்சித்தவளை வேகமாக அணுங்கி அவள் கைப்பிடித்து இழுத்தான். ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இப்போ என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ற என்று அவளின் கையில் அழுத்தம் கொடுக்க அதில் வழி தாங்காத பெண் அவளோ கண்கள் கலங்கி நின்றாள். இப்போ எதுக்காக அலற? கை வலிக்குது மாமா என்றதும் கையை விடுவித்தவன் சிவந்து போயிருந்த அவளின் மலர்கரத்திற்கு இதழ் ஒத்தடம் கொடுத்தவன், சாரி அம்மு, ஏண்டா இப்படி பண்ற? எனக்கு பயமா இருக்கு மாமா, நம்ம மாடிக்கு போகலாமா? எதுக்கு இப்படி வில்லனை பார்த்து பயப்படுற மாதிரி பயப்படுற? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டா எனக்கு உங்களை வில்லனை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. போங்க. நீ தாண்டி என்னை இப்படி நடந்துக்க வைக்கிற. சரி, சாரி, ஓகேவா? ம் சரி, மாடிக்கு போகலாம். மறுபடியுமா? இப்போ மாடிக்கு போனால் பார்க்குறவங்க என்னடி நினைப்பாங்க? யார் என்ன நினச்சா என்ன மாமா? அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாருமே இல்லை தெரியுமா? எல்லாருமே எதிர்த்த வீட்டில் இருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி வா. அவளை பூ போல தன் வலிய கரத்தால் ஏந்தியவன் மாடிக்கு சென்றான். தரையில் அமர்ந்து அவளை தன் மடியில் அமர வைத்தவன் அவளின் முகம் பார்க்க அவளோ அவனின் முகத்தை பார்க்க முடியாமல் கண் மூடினாள். ஏய், இப்போ நீ கண்ணை திறக்க போறியா இல்லையா? இல்லாட்டி நான் உன்னை ஸ்வாகா பண்ணவா? எதுக்கு மாமா இப்படியெல்லாம் பயமுடுத்துறீங்க என்று நடுங்கினாள். இது என்னடி அநியாயமா இருக்கு? நானா உன்னை பயமுடுத்துறேன்? நீ தான் இப்போ தேவையில்லாமல் பயப்படுற. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? என்ன மாமா கேள்வி இது? பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணினாங்களா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அப்போது எதுக்குடி பயப்படுற தங்கம்? எனக்கு பயமாக தான் இருக்கு மாமா. அதுக்காக உங்களை எனக்கு பிடிக்கலைன்னு ஆகிடுமா? சரி, கீழே வாங்க போகலாம். பாடுறா, என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ ரோஷம் வருது என அவளை மீண்டும் தூக்கி கொண்டு கீழே இறங்கியவன் மெத்தையில் படுக்க வைத்து அவளின் நகைகளை ஒவ்வொன்றாக கலட்டினான். அவளை அள்ளி அணைத்து அவள் இதழை முற்றுகையிட்டு தேன் குடித்த வண்டாய் மாறினான். கண்கள் சொருக படுத்து இருந்தவளை மெதுமெதுவாக ஆள ஆரம்பித்தவன் தாம்பத்தியம் எனும் பாடத்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்தான். கூடல் முடிந்து அவளின் முகம் பார்க்க அவளோ வெட்கப்பட்டு அவன் நெஞ்சில் முகம் புதைத்தாள். அவளை இறுக அணைத்து மீண்டும் தேடலை ஆரம்பித்தான் அந்த கல்வன். கைலாஷ்,
நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி. ஐ லவ் யூ மதிமா. லவ் யூ மாமா. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் உங்களால தான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்றவளின் இதழை அணைத்து பேச விடாமல் செய்தான். மறுநாள் காலை 2 ஜோடி புறாக்களுக்கும் புதிய நாளாக விடிந்தது. ருத்ரன் கண் விழித்து பார்க்க அவனின் புள்ளிமான் குளித்து புத்தம் புது ரோஜாவாக தன் காலில் முகம் புதைத்து அமர்ந்திருந்தாள். ருத்ரன் அவளை தன் மீது இழுக்க அதில் பதறியவள், விடுங்க மாமா, நான் குளிச்சிட்டேன். குளிச்சா என்னடி, இன்னும் ஒரு முறை குளிச்சுக்கலாம். இப்போ எந்த கோட்டையை பிடிக்க பலத்த யோசனையில் இருக்க அம்மு? மாமா, அது எனக்கு வெளியே போகவே சங்கடமாக இருக்குது. சங்கடமாக இருக்கா? ஏண்டி? அது சினிமாவில் காட்டுற மாதிரி நான் வெளியே போனதும் எல்லாரும் என்னைய பார்ப்பாங்களா? அதுக்கு தான். ருத்ரன் விழுந்து விழுந்து சிரித்தான். சிரிக்காதீங்க மாமா என்று சினுங்கினாள் அவள். லூசாடா நீ, யாரும் உன்னை அப்படி பார்க்க மாட்டாங்க, சரியா? எனக்கு சங்கடமாக இருக்கு மாமா. சரி, நீங்களும் வாங்களேன். நானும் வரணுமா? அப்போது நான் சொல்கிறத நீ செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. அதுவா என்றவனின் கைகள் அவளின் உடல் அங்கங்களில் அத்துமீற, அச்சோ போங்க மாமா என்று தப்பித்து ஓட இருந்தவளை பிடித்து இழுத்தவன் அவளுடன் மேலும் ஒன்றினான். இருவரும் கிளம்பி கீழே வந்தனர். கைலாஷ் மதி பெரியவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தனர். அங்க பாரு, நீ தான் பயப்படுற. உன் அக்கா என்ன செய்கிறான்னு பாரு. என் அக்கா எப்பவுமே அப்படித்தானே மாமா. சரி வாங்க. என்னடா கைலாஷ், சீக்கிரமே எழுந்துட்டியா? அண்ணா, உங்களுக்கு இப்போ தான் விடிஞ்சதா? நாங்கள் சீக்கிரமாக எழுந்துட்டோம், அதான் வந்துட்டோம். அக்கா, எப்போவுமே நீ லேட்டாக தானே எந்திரிப்ப, இன்றைக்கி எப்படி சீக்கிரமாக எழுந்த? தூக்கம் வரலடி, அதான் எழுந்துட்டேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? அது சரி. விஸ்வநாதன், நாம் இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் என்றார். ஆமாண்டா, ஏற்கனவே சொன்னியே, மறந்தே போச்சு. சரி, எல்லாரும் கிளம்பலாம் என்றார் ஈஸ்வரன். அனைவரும் குலதெய்வ கோயிலுக்கு சென்றனர். தன் மகள்கள் இருவருக்கும் நன்முறையில் திருமணம் நடந்தால் கோவிலுக்கு வந்து பூஜை செய்வதாக பாக்கியலட்சுமி வேண்டியிருந்தார். அதன்படி அங்கே சென்றவர்கள் மனதார கடவுளை வழிபட்டு பூஜையை முடித்து வீட்டுக்கு திரும்பினர். ஈஸ்வரன் தம்பதியினர் ஊருக்கு கிளம்பினர். ருத்ரன் கைலாஷ் தம்பதியினர் 4 நாட்கள் அங்கே தங்கியிருந்தவர்கள் அவர்களும் ஊருக்கு கிளம்பினர். பெற்றவர்கள் தன் மகளை விட்டு பிரிய முடியாமல் அழுது கொண்டே வழியனுப்ப குழலி அவர்களை விட்டு வரமாட்டேன் என்று அழுது அடம்பிடித்தாள். மதிக்கும் கவலை இருந்தாலும் அதை அவள் வெளியே காண்பிக்கவில்லை. ருத்ரனுக்கு குழலியை சமாதானம் செய்து அழைத்துச் செல்வது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. பிறகு அனைவரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். மீண்டும் குழலி பணிக்கு செல்ல ஆரம்பித்தாள். மதி தன் செல்ல மாமியாரிடம் சமைக்க கற்றுக்கொண்டாள். இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் என்று ஈஸ்வரன் கூறினார். அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 ஜோடிகளும் வெளியே சுற்றிவிட்டு வந்தனர். அன்று பார்வதி தன் பிள்ளைகளுக்கு பிடித்ததை சமைத்து வைப்பார். மதி, அத்தை, இன்னைக்கு நைட் நான் சமைக்கிறேனே என்றதும் அதிர்ச்சியுடன் தன் மருமகளை பார்த்தார் பார்வதி. இன்னைக்கு வேண்டாம் மதி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏன் அத்தை இப்படி சொல்கிறீங்க? நான் எப்போதான் சமைக்கிறதா? அதை கேட்டுக்கொண்டு வந்த ஈஸ்வரன், பார்வதி, அவள் தான் சமைக்க ஆசைப்படுறாளே, சமைக்கட்டும் விடுமா. இந்த கூறுகெட்ட மனுஷனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. ஏங்க, கல்யாணமாகி இன்னும் 3 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ சமைக்கணுமா என்ன? கொஞ்சம் நல்லா பழகட்டுமே. எத்தனை நாள் ஆனா என்னம்மா, பழகிய வரைக்கும் போதும். மதி சமைக்கட்டும் விடு. மதி, நீ கைலாஷ், ருத்ரன், குழலி அவங்களெல்லாம் சாப்பிட அழைச்சிட்டு வாமா. சரிங்க அத்தை என்று அங்கிருந்து சென்றாள். ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அன்னைக்கு மதி சாம்பாரில் உப்பு போட்டுட்டா. அதை சரி பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் தானே. அச்சச்சோ, ஆமாம்மா, அதை மறந்தே போயிட்டேன் பாரு. ஆமாம், முக்கியமான விஷயத்தை எல்லாம் மறந்துடுங்க. கைலாஷ் கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவான். ஆனால் இந்த ருத்ரன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக மதியை திட்டுவான். தெரியுது தானே, அதுக்கு தான் அப்படி சொன்னேன்.
இப்போ புரியுதா? சரி சரி புரியுது. இருந்தாலும் அவளுக்கு பக்குவமாக சமைக்க சொல்லிக் கொடு. மதி மூவரையும் அழைத்து வந்தாள். அனைவரும் அமர்ந்து உணவு உண்டனர். பார்வதி, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. அப்பா தாண்டா உங்ககிட்ட பேசுகிறோன்னு சொன்னார். அப்படியா? சொல்லுங்கப்பா, முக்கியமான விஷயம் என்ன? ருத்ரன் கேட்டான். பசங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு. நீங்கள் இன்னும் தேனிலவுக்கு போகலை. உங்களுக்கு நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம் என்று அவர்களின் கையில் டிக்கெட்டை கொடுத்தார். 2 ஜோடிகளும் அதை பார்த்து மகிழ்ச்சியடைந்தனர். மாமா, அது எனக்கு லீவ் கிடைக்குமான்னு தெரியலை என்று குழலி தயங்கிக் கொண்டே கூறினாள். ஆமாப்பா, அவள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தா. கைலாஷும் மதியும் கூட போயிட்டு வரட்டும், நாங்கள் டைம் இருக்கும்போது போய்க்கிறோம். அதெல்லாம் முடியாது. நீங்கள் வந்தால் நாங்கள் போவோம், இல்லையா நாங்களும் போக மாட்டோம். அப்படி தானே கைலாஷ்? ஆமாம் மதி. அண்ணா, இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம் கூட போகலாம். அச்சச்சோ, வேண்டாம் வேண்டாம், நான் எப்படியாவது லீவ் கேட்குறேன். என்னால் எதுவும் தடைபட வேண்டாம் என்றாள் குழலி. பிறகு 2 நாட்கள் கழித்து நால்வரும் தேனிலவுக்கு சென்றனர்.